இந்த பிரபஞ்சத்து மூலமா இறைவ அருள் எல்லோருக்கும் அது எளிமையான முறையில அவங்க ஒவ்வொரு மனிதனும் அதை அடைய வேண்டிய விஷயம் இப்ப காலத்தின் கட்டாயமா இருக்கு. அதற்காக தான் இந்த பிரபஞ்சம் இந்த ஒரு கருவி மூலமா ஐயா வள்ளலார் ஐயா அடைஞ்ச அந்த பேர் ஒளி, அந்த அருப்பெரு ஜோதி நிலை எப்படி அந்த ஒரு ரகசியம் இந்த பிரபஞ்சம் எம் மூலமா வெளிப்படுத்தணும்ன்ற ஒரு கட்டாயமா இல்லை அதுதான் விதியான எனக்கு தெரியாது. பட் எம் மூலமா அந்த நாண ரகசியத்தை இந்த பிரபஞ்சம் வெளிப்படுத்தியிருக்கு. ஆனா அதற்கான நூல் வெளியீட்டு விழா பின்னர் அறிவிக்கப்படும். பட் அந்த குவாண்டம் ரகசியம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ்வு ஐயா அதை எப்படி அடைஞ்சாரு, அதை எப்படி எல்லாரும் அடைய முடியும், இதற்கான வழிமுறைகளை இந்த பிரபஞ்சம் எம் மூலமா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. ஆனா இதற்கு முன்பு மரணம்லாம் பெருவாழ்வு, மரணம்னா என்ன, பிறப்புனா என்ன, ஒரு மனிதன் ஏன் பிறக்கிறான், அந்த மனிதன் பிறந்தா என்ன செய்யணும், அதை யாருமே நம்ம அறியாம இருக்கும். ஒரு மனித பிறப்பு என்பது மிக அரிய பிறப்பு. அந்த மனித பிறப்பு நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம பிறப்பை அறுக்க பிறந்திருக்கோன்றத எண்ணம் தான் யாருமே நினைக்கல. அத வள்ளல் பெருமான் சொன்ன விஷயம் அதுதான். அன்பு காட்டு, கருணை காட்டு, எல்லாம் அந்த அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இந்த அருப்பெரும் ஜோதினா என்ன அர்த்தம்னா அருள் எல்லையற்ற, பெரும்னா கருணை, ஜோதினா வெளிச்சம், எல்லையற்ற கருணை வெளிச்சம்னா. வெளிச்சம் என்ன, இந்த வெளிச்சம் இருந்தாதான் நாம செயல்பட முடியும். அப்ப அங்க ஐயா வெளிச்சம் சொல்றது அன்ப எல்லையற்ற வெளிச்சமா காட்டு, கருணைய எல்லையற்றதா காட்டு. இதுதான் இறைவன் அப்படின்ற ஒரு கோட்பாடை எல்லாருக்கும் வைக்கிறார். ஆனா எல்லாரும் நினைக்கலாம் ஐயா சாமி கும்பிட சொல்லிட்டாங்க, 7 திரை பார்க்க சொல்லிட்டாங்க, இதுன்னா இது அப்படியே ஃபாலோ பண்ண எல்லாம் நடந்துரும் அப்படின்னு கிடையாது. ஒரு மனிதன் பிறப்புல இருந்து அவனை 7 வயசை தாண்டினா பிறகு எனக்கு இந்த பொருள் வேணும் என்பதை பிடிச்சிக்கிறான். அந்த 7 வயசுக்கு அப்புறம் அவன் பிடிக்க ஆரம்பிச்சது, அவன் பற்பல பல இன்னல்கள் சந்தோஷம் அத்தனையும் பட்டா பிறகு ஏன்டா எனக்கு நடக்குதுன்னு நினைக்கிறான். நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம ஒவ்வொரு இன்னல்கள்ல ஒரு சின்ன ஒரு ஒரு இன்னல்கள் நடக்கிறப்ப நாம என்ன பண்ணுவோம், அதுக்கான சொல்யூஷன் தேடுவோம். நான் கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேல் நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அந்த இன்னல்கள் நான் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க முற்றுப்பெற்றீங்க, நீங்க அதுக்காக நீ போவீங்க. அப்ப திரும்ப இன்னல்கள் வரும், துன்பங்கள் வரும். அப்ப ஒரு துன்பம் வர 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 இன்னல்கள் வர வர அவன் அடுத்த சொல்யூஷன் தேடி போறான். ஆனா அந்த துன்பம் ஏன் வந்தது அவன் திங்க் பண்ணல, அந்த இன்பம் ஏன் வந்தது திங்க் பண்ணல, அந்த இன்னல்கள் ஏன் அவனை தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குன்னு திங்க் பண்ணல. அப்ப ஒரு மனிதனுக்கு இன்னல்கள் இல்லை என்றால் அவன் வெற்று காகிதமாவான். அவனுக்கு சந்தோஷம் மட்டும் கிடைச்சா அவன் அறிவற்ற மனிதனாவான். ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க, நமக்கு ஒரு இன்னல்கள் வந்தா மட்டும்தான், இப்ப பணம் கஷ்டம் வந்துச்சா நான் பணத்தை சம்பாதிக்கணும் ஓடுவோம். ஆனா பணம் கஷ்டம்னு ஒண்ணு வரலன்னா பணத்தை பத்தி திங்க் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். அப்ப இன்னல்கள் தான் ஒரு மனிதனை வலிமையாக மாற்றுகிறது. இததான் வள்ளல் பெருமான் அவரு பார்க்காத இன்னல்கள் கிடையாது. சின்ன வயசுல சாப்பாட்டுக்கு கஷ்டம், அவங்க அண்ணா போய் வேலைக்கு போகணும்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, மனைவி இறக்குறாங்க, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சார். ஆனா அந்த இன்னல்கள் தான் ஒரு மனிதனை மேன்மையாக்கும். சந்தோஷம் ஒரு மனிதனை தீமையாக மாற்றும். ஆனா இன்னல்கள் மட்டும்தான் ஒரு மனிதனை மேன்மையாக மாற்றும். இதற்கு உதாரணம் தான் நம்ம வள்ளல் பெருமான். இதுல நாம ஏன் பிறந்தோம் என்பதே நிறைய பேருக்கு தெரியல. மனித பிறப்பு நம்ம எடுத்தோம், வந்தோம், ஐயாவை ஃபாலோ பண்றோம், இந்த மாதிரி நிறைய குருமார்களை ஃபாலோ பண்றோம், அதோடய போயிடுறோம். ஆனா நமக்கான விஷயத்தை இந்த பிரபஞ்சம் எதுக்காக கொடுத்தது என்பதை யாரும் யோசிக்கல. அந்த எதுக்காக கொடுத்ததுன்னா, மனித பிறப்பு என்பது பிறப்பு அறுக்கணும், மரணமெல்லாம் பெருவாழ்வுனா பிறப்பே வரலன்னா மரணமே கிடையாது.
இந்த உயிருக்கு திரும்ப பிறப்பு வரலன்னா மரணம் கிடையாது. சரிங்களா? அப்ப பிறப்பை அறுக்கணும். அப்ப பிறப்பு அறுக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? அததான் ஐயா கருணை வடிவமா ஜீவகாரணியம் பண்ணுங்க. ஜீவகாரணியம் என்பது உணவு வழங்குவது கிடையாது. அனைத்து உயிர்களையும் உன் உயிர் போல் என, அனைத்து உயிர்களையும் உணர்வுகளையும் உன் உணர்வாக நின, அதுதான் ஜீவகாரணியம். உனக்கு பசி எடுத்தா அந்த உயிர்களும் பசி எடுக்கும், உனக்கு வலிக்குதுன்னா அந்த உயிர்களும் வலிக்குமே. இப்படின்னு உன்னை பற்றி உன்னை எப்படி நீ யோசிப்பையோ அதே மாதிரி எல்லா உயிரையும் யோசி. அப்ப தானா என்ன நடக்கும்? நம்முள் அன்பு, கருணை, இரக்கம், உதவி, பொறுமை இது அத்தனையுமே குடிகொள்ளும். இதைதான் தர்மம் சொல்றாங்க, இததான் சிவம் சொல்றாரு. இந்த ஜீவகாரணியம் சொல்றேன் இல்லையா, இதற்கான அடிப்படை தத்துவமே அன்பு, இரக்கம், உதவி, கருணை, பொறுமை. இந்த விஷயங்களை தான் ஐயா ஜோதினே சொல்றார் ஒரு கட்டத்துல. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய இன்னல்கள், அந்த தர்மமான விஷயங்கள், இதெல்லாம் அவர்களுடைய உள்ளார்ந்த உடல், உயிர் இதை மேன்மைப்படுத்தும். இப்ப மேன்மைப்படுத்துறப்ப நாம எந்த நிலையில அடைய போறோம், நமக்கு ஏற்படக்கூடிய சுயம், அந்த சுயத்தை அத்தனை பேருமே ஃபர்ஸ்ட் அறுக்க ஆரம்பிச்சிடும். சுயம் அறுத்தாலே மனிதனுக்கு எண்ணங்கள் தடைபட ஆரம்பிக்கும். அந்த எண்ணம் தடைப்பட்டாதான் இந்த பிரபஞ்சத்துக்கூட கனெக்ட் ஆக முடியும். அந்த பிரபஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சா நமக்கான விஷயம், நாம ஏன் பிறந்தோமோ அந்த விஷயம் நடைபெற ஆரம்பிக்கும். அப்ப வள்ளல் பெருமாள் அவரு தன் நிலையை, தன்னுடைய உடலை எப்படி மாற்ற வேண்டும், அப்ப அதே போல் மற்றவர்கள் மாற்ற வேண்டும். அதற்கான விஷயம்தான் உணவு வழங்கு, உதவி செய், கருணை காட்டு, புலால் உண்ணாதே. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நம் உடலில் இயங்கக்கூடிய அணுவின் பிரதிபலிப்பு. அணு பற்றி எல்லாரும் தெரியுங்களா? அணு பற்றி ஓரளவுக்கு தெரியுங்களா எல்லாருக்கும்? அணுனா ஒண்ணும் இல்லையா, இந்த பொருள் உருவாகுது இல்லையா, இந்த பொருள் உருவாக்குறது முன்னாடி உள்ள இருக்கிற நிலை தான், பார்க்க முடியாத நிலை தான் அணு. அந்த அணு இல்லைன்னா இந்த பொருள் உருவாகாது. இந்த பொருளும் அணுதான். இது பருப்பொருள், இது பொருள். பருப்பொருள்லாம் உயிருள்ள அணு, பொருள்லாம் உயிரற்ற அணு. சரிங்களா? அப்ப இந்த உயிருள்ள அணு எப்படி வேலை செய்யும்? முதல்ல நாம பிறக்கிறோம், ஆனா நம்ம எப்படி பிறந்தோம் என்பதை நிறைய பேர் உணரல. கோடி உயிரணுக்கள்ல ஒரு உயிரணு தான் கருவா மாறுது. அவ்வளவு போராட்டம். நம்ம அது பிறப்பு எல்லாமே பயங்கரமா போராட்டம் தான் உருவாகுது. அப்ப ஒரே ஒரு அணுதான், ஒரே ஒரு உயிரணு தான் பிறப்பை எடுக்குது அந்த கோடி உயிரணுக்கள்ல. அப்ப அந்த உயிரணு அம்மாவுடைய சுரினமும் விந்துவும் சேர்ந்து கருவா உருவாகுது. அந்த கரு என்பது ஒரு செல்லால் தான் முதலில் உருவாகும். சரிங்களா? அப்ப அந்த கரு ஒரு செல்லால் உருவான இந்த உடல் பல கோடிக்கணக்கான செல்களே உருவாகுது. ஆனா ஒரு செல்லுல 100 கோடிக்கு மேல அணுக்கள் இருக்கு. இப்ப இந்த இந்த மைக்கு பல அணுக்களால உருவானது. ஆனா இந்த அணுக்கள் எங்கிருந்து வந்து அது நமக்கு தெரியாது. அப்படின்னா இதற்கு முன்னாடி இந்த அணுவோட ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அதிர்வுகள் நடக்கும். அதிர்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆற்றல் நடக்கும். ஆற்றலுக்கு முன்னாடி எனர்ஜியா இருக்கும். எனர்ஜி என்பதுதான் பரம்பொருள். அதுதான் அந்த ஜோதி நிலை. இப்ப வள்ளல் பெருமான் நாம ஒரே ஒரு செல்லால் ஆன நம்ம உடலை திரும்பவும் அந்த ஒரு செல்லுக்கு மேல எனர்ஜி லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்றது தான் அந்த ஜீவகாரணியம், அன்னமிடல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுடைய அந்த பார்ட்டிகல்ஸை பிரிக்கும். வெட்டவெளின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? வெட்டவெளி
வெட்ட வெளி நம்ம எல்லாமே இங்கதான் மேல நினைப்போம். ஆனா ஒவ்வொரு அணுவிலையும் ஒரு குறிப்பிட்ட வெட்ட வெளி இருக்கு. நியூக்ளியஸ் ஒண்ணு இருக்கும், அதை சுத்தி ஒரு வெட்ட வெளி இருக்கு. அப்ப நம்ம உடம்புல வந்து பல கோடிக்கணக்கான வெட்ட வெளிகள் இருக்கு. அது ஒவ்வொரு அணுக்கும் கேப் இருக்கு. அந்த கேப் எந்த அளவுக்கு நெருக்குதோ அந்த அளவுக்கு உடல் பலமாயிடும், பிளஸ் மனம் இறுகி போயிடும். அதே அணு கேப் கேப் கிடைக்க ஆரம்பிச்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உடல் வந்து லேசாக ஆரம்பிக்கும். அதை எப்படி பண்ணணும், அதை தான் ஐயா வந்து புலால் உண்ணாதே அப்படி சிம்பிளா சொல்லிட்டார். பிற உயிரை கொல்லாதே அப்படின்ட்டார். பிற உயிரை கொல்லாதே என்னன்னா, உன் எண்ணம் அதர்ம வழியில் போகும். புலால் உண்ணாதேன்ட்டார். புலால் உண்ணாதே அதற்கான அர்த்தம் என்னன்னா, இப்ப 1+1 2 தான், சரிங்களா? இப்ப மனிதனுடைய உடல் இந்த உயிரான அணுக்களால் ஆனது, ஓகேவா? ரத்த ஓட்டம் இருக்கும். அதே ஒரு கோழியோ ஆடோ இருக்கு, அதுங்களுக்கும் நம்ம உடல்ல என்னென்ன பாகம் இருக்கோ அதே விஷயம் இருக்கா? அப்ப நமக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ, கோபம் இருக்கும், பயம் இருக்கும், காமம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ரைட்டுங்களா? அந்த எண்ணம் மற்ற உயிர்களுக்கும் இருக்குமா? இருக்குமா? அப்ப அதை நம்ம வெட்டும் பொழுது அந்த உயிரினத்துக்கு பயம் ஒண்ணு வரும். அந்த பயம் ஒரு வித சுரப்பியை சுரக்கும். அந்த சுரப்பி அட்ரினல் அண்ட் கார்டிசல், இந்த 2 சுரப்பியை சுரக்கும். நம்மளை வெட்டினா நம்ம உடம்புலையும் சுரக்கும். அப்ப அந்த இயற்கையாவே அந்த உடலும் நம்ம உடலும் ஆல்ரெடி சேர்ந்தா, ரத்த ஓட்டம் உள்ள அணுக்கள், சிவப்பு அணுக்கள் இருக்கு. அதே மாதிரி அட்ரினல் கார்டிசல் சொல்லிட்டு நம்ம உடம்புலயும் இருக்கு. அப்ப அதை வெட்டுறப்ப அதுங்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த கார்டிசல், அட்ரினல் நம்ம உடம்பு நாம சாப்பிட்றப்ப என்ன நடக்கும்? 2 மேட்ச் ஆகும். அப்ப ஏற்கனவே அந்த உயிரினமும் பயம், குரோதம், காமம் இந்த மாதிரி விஷயத்துல இருக்கு. அந்த ரியாக்ஷன் இங்க ஆட் ஆகுமா? நமது உடம்புல ஆட் ஆகுமா? அப்ப என்ன ஆகும்? நமது உடம்பும் அந்த செல்லு அணுக்கள் கூடிய இணைஞ்சி இன்னமும் நெருக்கும். அப்ப மனிதனுக்கு இன்னும் அதிகப்படியான இன்னல்கள், அந்த அதர்ம எண்ணங்கள் எல்லாமே தலை தூக்கி ஆடும். அவன் மீண்டும் மீண்டும் தர்மத்தை நோக்கி போக முடியாது, இறைவனை நோக்கி போக முடியாது. அப்ப அதுக்குதான் ஐயா சிம்பிளா சொல்லிட்டார், புலால் உண்ணாதே, கொலை செய்யாதே அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டார். ஆனா இதுல உள்ளார்ந்த அர்த்தம், உனது உடலுடைய அணுக்களை இடைவேளையை அதிகப்படுத்து அப்படின்றார். இது இயற்கையான ஒரு முறையை சொன்னார். ஐயா வந்து நிறைய தியானம் பயிற்சிகள் செய்தார். அதுல கும்பகம்னு ஒரு விஷயத்த செய்வார். அந்த கும்பகம் என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல எந்த அளவுக்கு நீங்க கும்பகம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அப்ப எந்த அளவுக்கு மூச்சை உங்க உள்ளுக்குள்ள நிறுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அணுக்களுடைய டிஸ்டன்ஸ், அந்த வெட்ட வெளின்னு சொன்ன இல்லையா, அது கேப் அதிகமாகும். அந்த கும்பகத்தை அதிகப்படுத்த பிளஸ் இந்த ஜீவ காரணம் சொல்றோம் இல்லையா, அதையும் செய்ய 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 நம்ம உடல் இயற்கையாவே மெலிதாகும். லைட் பாடியா ஆகும். உங்களுக்கு வெயிட்டே தெரியாது. நீங்க 70 கிலோ இருந்தாலும் உங்கள் உடல் 70 கிலோவா இருக்குதுன்னு தெரியாது. அது ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன்ல மீன்மேடைய நம்ம உடலை அந்த லைட் பாடிக்கு மூவ் பண்ண முடியும். இதை தான் வள்ளல் பெருமான் செய்து காட்டியது. இது சயின்டிபிக்காவும் ஐன்ஸ்டீன் கோட்பாடுல இது இருக்கு. அது சயின்டிபிக்கா, அதை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, அணு ஆயுதம் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஆட்டம் ரியாக்ஷன், நியூக்ளியர் பாம், இந்த விஷயம் மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய விஷயம், அது செயற்கையா பண்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை தான் ஐயா தன் உடலில் இயற்கையாவே செய்தார். அந்த இயற்கையா செய்யறப்ப அவர் உடல் மெல்ல 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 அணுக்களுடைய சிதைவுகள் ஏற்பட்டு அது அருப்பெரும் ஜோதி என்கிற அந்த நிலை, இறை நிலை, சிவ துரிய நிலை, அந்த நிலைக்கு சென்று அவர் இறைவனுடன் உடலோட கரைந்தார்.
முக்தி நிலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்தி என்னென்ன விதமான முக்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? என்னையா? இல்ல முக்தி நிலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்தி அடைச்சாரு சொல்றீங்க. அதுக்குன்னு டைப்ஸ் ஆஃப் முக்தி இருக்கு. இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட முக்திகள் என்னென்ன தெரியும் நமக்கு? சரிங்கய்யா, சரிங்க ஐயா சொல்லியிருக்காரு. சரியான விஷயம். என்னன்னா 2 விதமான முக்தி இருக்கு. ஜீவமுக்தி, விதேக முக்தி. ஜீவமுக்தி உன் உடலுடன் உன் உயிரை, ஐ மீன் உங்களுடைய ஆத்மாவை அடக்கினால் ஜீவமுக்தி, உடல் மண்ணுள் இருக்கும். விதேக முக்தி உன் உடலோடு பரம்பொருளுடன் கரைந்தால் விதேக முக்தி. நீ பரம்பொருளாவே உலகத்தில் சுத்துவா. இததான் வள்ளல் பெருமான் நமக்கு நிகழ்த்தை காட்டிய ஒன்று. இந்த விஷயம் அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் பண்ண முடியும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பிரபஞ்சம் என் மூலம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அனைவருமே ஒளியுடலை அடைய முடியும். இதற்காக நீங்க காட்டுக்கு போவதில்லை, தவம் இருக்க தேவையில்லை, வீட்டை விட்டு போகவே தேவை. உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இந்த ஒளி உடல் அடைய முடியும். அது வள்ளல் பெருமான் காட்டிய அந்த ஜீவ காரணத்தை நாம ஃபாலோ பண்ணி இந்த பிரபஞ்சம் இந்த ஒளி உடலுக்கான ஒரு சில விஷயத்த ஐயா பண்ணதுதான் அது. ஆனா அது வெளிப்படுத்தலை. அவர் எப்படி, ஆனால் இந்த பிரபஞ்சம் எவ்வளவா அது வெளிப்படுத்திருக்கு. அதே அந்த பயிற்சி நீங்க செய்தாலே ஒளி உடல் ஆக முடியும். ஐயா நான் எனக்கு ஒளி உடல் வேண்டாம், எனக்கு பிறப்பே தேவையில்லை அப்படி கேட்டீங்கன்னா, ஐயா சொன்ன ஜீவ காரணியம். 2வது, உங்க குடும்பத்தில் உள்ள இன்னல்களை வெறுக்காம அதை எதிர்கொண்டு அடுத்த நிலையில தர்மத்தோட யார் ஒன்று போராடுகிறானோ அவன் முக்தி அடைவான். அப்ப குடும்பத்தோட அத்தனை பேருமே முக்தி நிலை அடைய முடியும். ஆனா எல்லோரும் நினைக்கிறோம் எனக்கு மட்டும் இந்த இன்னல்கள் நினைக்கிறோம். ஆனா இன்னல்கள் என்பது உன்னை வலிமைப்படுத்த தவிர உன்னை குறைவுபடுத்த கிடையாது. அப்படி குறைவுபடுத்த நீ நினைச்சனா அந்த இன்னல்கள் வந்து வெளியே வர முடியாது. இப்போ ஐயாவுடைய அந்த குவாண்டம் என்ற அந்த ரகசியமே இதுதான். ஆனால் இதற்கான விரிவான விளக்கத்தை நம்ம புத்தகம் வெளியிடுறப்ப வெளியிடலாம். இதற்கப்புறம் இப்போ நம்மளுடைய வாழ்வியல சம்பந்தமாக நம்ம பேசலாம். நான் சில விஷயங்கள் கேட்டேன். மனுஷனா பிறந்துட்டோம், எனக்கு இப்படிதான் நடக்குமா அப்படின்னு எல்லாருமே திங்க் பண்ணுறோம். பிரபஞ்சத்தின் கோட்பாடு பிரகாரம் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை நிர்ணயிச்சு வச்சிருக்கோம். ஆனால் நாம நான், என்னுடையது, நான் தான் என்ற அகங்காரம் அவனை தன்வசப்படுத்து. அப்ப என்ன ஆகும்னா பிரபஞ்சம் வெயிட் பண்ணும். நீ என்னைக்கு அந்த நான் அழுகிறியோ அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன், உனக்கு தேவையானதை கொடுக்குறேன், நீ கேட்டா கொடுக்குறேன் அப்படின்னு தான் செய்யும். அப்ப மனுஷன் என்ன பண்றான்? தன்னுடைய மனம், உடல், உணர்ச்சி, இந்த 3ம் ஆட விடுறான். இந்த 3ஐயும் ஆட விடுறப்ப அவன் இன்னல்களை சந்திக்க நேரிடுது, துன்பத்தை சந்திக்க நேரிடுது, தோல்வியை சந்திக்க நேரிடுது. ஏன்னா அங்க எல்லாத்தையுமே எளிதுன்னு நினைக்கிறான். எனக்காக மட்டும்தான், என் குடும்பத்துக்காக தான், எனக்காக என் பிள்ளைங்க, என் பேரனுக்கு நினைக்கிறான். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, எதுவுமே உங்களுடைய இல்லை. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கு. என்னன்னா ஒரு சின்ன காதற்ற ஊசியை கூட நம்ம எடுத்து போக முடியாது. ஆனா நம்ம எல்லாருமே ஒரு அறியாமையில அத்தனை விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஏன் பிறந்த இந்த பிறப்பை எப்படி நம்ம மேன்மையா கொண்டு போவோம்? அதுக்கு வள்ளல் பெருமான் கொடுத்த அந்த ஜீவ காரணத்தையே இப்ப அதையே ஃபாலோ பண்றதுக்கு அதை வந்து ஒரு எப்படின்னா அதையும் பிடிக்கிறீங்க. ஐயா சொன்ன அந்த ஜீவ காரணத்தையும் எல்லாரும் பிடிக்கிறீங்க. பிடிக்கவே கூடாது. அவர் சொன்ன விஷயம் அதுவாவே நடக்கணும்ன்றாரு. நம்ம பிடிச்சிக்கிறோம். ஐயா சொல்லிட்டாரு நான் இப்படிதான் கிடையாது. உன் உள்ளத்துல தூய்மை அடையாம நீ அகத்தில் தூய்மை அடைந்து என்ன பண்ண போற? உள்ளம் தூய்மையே என்னைக்கு தூய்மை?
எண்ணமே கர்மத்தின் ஆதி. நீ எண்ணத்தை தவறாக விதைத்து விட்டு செயலை நல்லதா செய்த என்ன புண்ணியம்? அப்ப கர்மம், எண்ணம் தான் கர்மம். அந்த கர்மத்தை எவன் ஒருவன், ஐ மீன் கர்மனா என்ன? நாம் சிந்திக்கக்கூடிய எண்ணம். அந்த எண்ணத்தை யார் ஒருவன் தர்மத்தின் பிரகாரம் விதைக்கிறானோ அவனே இறைநிலைக்கான தகுதி தான். ஆனா எல்லாரும் என்ன பண்றோம்? அவன் நல்லாகிறான், ஆனா நல்லாகிறடா அப்படி கேட்டு, ஆனா மனசுல இப்ப மட்டும் முன்னேறிட்டு இருக்கான், நான் முன்னேறல. உன் எண்ணங்கள் தவறு, செயல் சரியா பேசுது. அப்ப உனக்கான விஷயத்தை நீ விதைச்சிட்ட, அப்ப நீ எப்படி முன்னேறுவ? அப்ப இங்கேயும் என்ன ஸ்டார்ட் ஆகுது? ஐயோ அவன் முன்னேறிட்டான் முன்னேறிட்டான் முன்னேறிட்டான், அப்ப நம்ம எப்படி முன்னேற முடியும்? அப்ப நம்முடைய எண்ணங்களை சரிப்படுத்தும். எண்ணங்களை சரிப்படுத்த நமக்கு என்ன தேவை? நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களை சரிப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. ஏன் யாரோட சொல்லுங்க. மன உறுதி. அப்புறம் ஏன் என்ன? ஏன் ஆர்வம். அப்புறம் ஏன் ரைட்டு. சரிங்க ஐயா, சரிங்கம்மா. அப்புறம் சரிங்கம்மா. இப்போ நான் ஆல்ரெடி வந்து பல குழப்பத்தில் இருக்கிறேன். நான் எப்படி என்ன நல்ல எண்ணத்தை என்னது, எனக்கு பல இன்னல்கள் இருக்கு, பல துன்பங்கள் இருக்கு. நான் எப்படி நல்ல எண்ணத்தை என்னது? தயே குரு. குரு என்பவன் வழிகாட்டி கிடையாது. டேய் நான் இப்படி வந்துட்டேன், நீ போய்க. ஆனா இறங்கக்கூடிய இடம் அது கிடையாது. நான் போனது இறங்கக்கூடிய இடம் கிடையாது. நீ எங்க இறங்கணும் நீ டிசைட் பண்ணு. வழியை போட்டுருவோம், ரோடு போட்டுருவாங்க. ஆனா நீ எந்த பக்கம் கட் ஆகணும், நீ எங்க போய் இறங்கணும்ன்றத நீ டிசைட் பண்ணணும். அவர்தான் இப்படி ஒரு விஷயத்துக்கு ஒரு நிலை அடைந்த மாதிரி எல்லோரும் அடைய முடியாது. அதே ஃபாலோ பண்ணி அடைய முடியாது. அப்படின்னா டாக்டர் மகன் டாக்டர் ஆவான், வக்கீல் மகன் வக்கீல் ஆவான், வாத்தியார் மகன் வாத்தியார் ஆவான். ஆனா 100ல் 80% நடக்காது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்ப குரு வழிகாட்டல, வழியை காட்டி விட்டுருவாரு. ஆனா நீ எந்த இடத்துல இறங்கணும்ன்ற நீ டிசைட் பண்ணு. எந்த நீ உணர்ற என்பதை நீ டிசைட் பண்ணு. அப்ப நான் எங்க இறங்கணும்ன்ற டிசைட் பண்ணதுக்கு என்கிட்ட என்ன வேணும்? அந்த தன்னிலை மாறாம இருந்து நான் என்ன செய்யணும்? ஐயா எனக்கு தான் ஆல்ரெடி ஊறப்பட்ட பிரச்சனை இருக்கு ஐயா. இப்ப நான் எதை கவனிக்கணும்? அதுதான் ஏன் இப்ப அதை நோக்கிதான் இல்லை, எனக்கு இருக்கக்கூடிய தேவைகள் பிரச்சனைகள் அதை தான் பாக்குறேன். நான் எப்படி இறைவனை பார்க்கிறேன்? புரியுதையா? நீங்க சொல்றது நானும் இல்லை. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா, எனக்கே டெய்லி சித்திரவதை பண்ணுது. இந்த நிலையை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்க. எனக்கே சித்திரவதைப்படுத்துது. ஆமாங்க, ஆமாம்மா. இப்ப நம்முடைய இல்ல இந்த இல்ல தாயே இல்ல 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 அந்த ஸ்டேஜ் நம்ம தாண்டிட்டோம் என்பது சொல்வதே தவறு. அதுதான் தாயி. ரைட். ஆனா தாண்டல, கடந்து வந்துட்டீங்க. இல்ல 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 இப்ப அந்த இறைவன் இப்ப சரணாகதி ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? அது எந்த வடிவத்துல ஒவ்வொரு மனிதனும் அடைய முடியும். அப்ப சரணாகதி தவறு. நம்பிக்கை என்றால் அவன் நம்பிக்கையும் இருக்கும். இன்பம் இருந்தா துன்பம் இருக்கும். இல்ல தாயே, நான் அது கேட்கல. நீங்க சொல்றதான் நான் கேட்கிறேன். அப்ப இருப்பதும் கிடையாது, இல்லாததும் கிடையாது. நீ எதை கொண்டு வந்த? அதுதான் ஏன் இல்ல, அங்க இருப்பதும் கிடையாது, இல்லாததும் கிடையாது. நீ இல்ல இல்லன்னு கற்பனா அங்க இருக்கு கற்பனா அங்க இல்ல. அப்ப ரெண்டு நிலையும் இருப்பதுதான் ஒன்னஸ் ஸ்டேட், அதுதான் பரம்பொருள் ஸ்டேட். அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய என்ன மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் அவன் எப்படி மேன்மை அடைய முடியும்? அப்ப
ஒரு மனிதர் பிறந்த உடனே முதலில் வாங்கக்கூடிய விஷயம் என்ன? ஒரு மனிதன் பிறந்தவுடன் ஃபர்ஸ்ட் அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வந்தவனே வாங்கக்கூடிய விஷயம் என்ன? என்னங்க? ஒரு மனிதன் இந்த உலகை விட்டு போகும்பொழுது விடக்கூடிய விஷயம், கடைசி விஷயம் என்ன? மூச்சு. அப்ப இந்த உடல் மூச்சால் ஆனதா இல்ல வேறு எதால் ஆனது? இந்த உடல் நீரின் படிமானத்தில் ஆனது. ஆனா இந்த உடல் இயங்க வேண்டும் என்றால் மூச்சு வேண்டும். அப்ப உடல் இயங்குவதற்கு மூச்சுனா, இந்த உலகியல் விஷயத்துக்கு நீங்க இயங்கணும்னா நீங்க எதை பார்க்கணும்? மூச்சை பார்க்கணும். நமது மூச்சைய பார்க்கணும். நீங்க சரியா எல்லாரும் சொல்லி பாருங்க. உங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமா இருப்ப, டென்ஷன், கோபம் அதிகமா இருப்ப, மூச்சு வேகமா வரும். நீங்க ஏதோ அமைதியா அப்படியே அமைதியா ரிலாக்ஸா கோயில்ல போய் உட்காருங்க, மூச்சு ஸ்லோ. ஏன் வருது? ஏதோ ஒரு சமயம் ஏதோ ஒன்று வரணும்ல, ஏன் வருது? சிம்பிளான விஷயம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது உணர்வோ இல்லை அறிவோ, பிறந்த குழந்தை என்ன இருக்கும்? 3 விஷயம் இருக்கும். தூக்கம் இருக்கும், அழுகை இருக்கும், பசி இருக்கும். சித்த நிலை அடைந்த ஒருவன் அவனுக்கு என்ன உணர்வோ அறிவோ இருக்கும்? சித்த நிலை அடைந்த ஒருவன் அவனுக்கும் பசி இருக்கும், தூக்கம் இருக்கும், அழுகை இருக்கும். 3 தான். ஏனென்றால் அறியாமை நாணி, அறியாத நாணி தான் குழந்தை. அனைத்தையும் அறிந்து என்னது இல்லடான்னு சொல்லிட்டு உட்காராம பாருங்க, அவன் தான் சித்த, அவன் தான் நாணி. எல்லாத்தையும் பார்த்துட்டு கோடி கோடியா பார்த்தாலும் சரி, பொன்னாட்டி பிள்ளையோட வாழ்ந்தாலும் சரி, எதுவும் என்னது கிடையாது. எனக்கு இயற்கை கொடுத்தது, நான் பிறக்கரம கொடுத்தது 3 விஷயம்: பசி, தூக்கம், அழுகு. இந்த 3 விஷயம், இதுதான் நிலை. அப்ப அறியாத நாணி குழந்தை, அறிந்த நாணி சித்தன். இந்த நிலையை தான் நம்ம எல்லாருமே எடுத்துட்டு போறோம். இந்த நிலையை அடைகிறவங்க தான் ஜீவமுக்தி. இதற்கு தான் நம்ம முன்னோர்கள் தவம் செய்தார்கள், போயிட்டு நிறைய விஷயங்களை தியானம் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் செய்தாங்க. ஆனா இன்னைக்கு அது நம்ம செய்ய தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடியே நம்மளை நிறைய கசைக்கு புழிஞ்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மனுஷன் உருவாக்கின நிறைய விஷயங்கள், அதுல வேற இந்த புலால் உண்ணுதல் அது ரொம்ப அதிகமாக பிராய்லருக்கு வழி அந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கு. நம்ம யாருமே வீட்டுக்குன்னு போனா நிம்மதியா இருக்குதில்ல. ஒரு மனிதன் நல்லா இருக்குன்னு திங்க் பண்றது கிடையாது. ஒரு உயிருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு யாரும் திங்க் பண்றது. ஏன்னா ஆல்ரெடி அவன் பிளான் பண்ணி சொல்லிட்டான்.